ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிவல் தமிழ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஆயுஷ்மான் பாரத்தோட ஹெல்த் கார்டு எப்படி பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரேஷன் கார்டில் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அட்டை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயுஷ்மான் ஹெல்த் கார்டு ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. இப்போ 70 இயர்ஸ் அண்ட் அபோவ் உள்ள மக்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அவங்களுக்கு இது பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தேவையான ஆவணங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கன்னா ஆதார் கார்டு, அவங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பர். ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பர் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஓடிபி அந்த மொபைலுக்கு தான் போகும். ஓடிபி இல்லாமல் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆதார் கார்டில் நீங்கள் மொபைல் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆதார் கார்டில் போய் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுங்க. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணால் ஒரு 1 or 2 days ஆகும். அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறமே நீங்கள் இந்த ஹெல்த் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த 3 டாக்குமெண்ட் இல்லாமல் வேறு அடிஷ்னலாக என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு தேவைப்படும். அது ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டில் யார் பேரெல்லாம் இருக்குதோ அவங்களோட ஆதார் கார்டு இது அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அவங்களோட ஆதார் கார்டும் நீங்கள் கையில் கொண்டுட்டு போகிற மாதிரி வரும். இதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேரில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. யார் பண்ணணுமோ அவங்க தான் நேரில். ஏன்னா அவங்க லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. லைவ் ஃபோட்டோவுக்கு பர்டிகுலர் பர்சன் யாரோ அவங்க தான் நேரில் போகணும். அதனால் அவங்களே நேரில் போங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.